எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ஒருத்தன் வரம் கேட்டானா. கடவுளும் ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மரத்தை சொல்றாங்க. அந்த மரத்துக்கிட்ட நாளை காலையில போயிரு, வேற எதுவுமே நீ பண்ண வேணாம், அங்கே போய் மரத்தடியில் நீ தூங்கு அப்படின்னு சொல்றாங்களாம். அவன் படுத்து தூங்கியிருக்கான். காலையில் ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த மரத்தை தாண்டி போகும்போது இவனை பார்த்து, காலங்காத்தாலே இப்படி குடிச்சிட்டு படுத்திருக்கானே குடிகார பைய அப்படின்னு இவனை திட்டிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டானா. ஒரு விவசாயி வந்திருக்காரு. இப்படி வேலை வெட்டிக்கு போகாமல் படுத்து தூங்குறானே, சரியான சோம்பேறியா இருப்பான் போலன்னு இவரை மறுபடியும் திட்டிட்டு அவரும் கிராஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னொரு தம்பதியினர் வந்து இவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு முட்டும் துறந்த ஞானியாக இருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. கடவுளே, நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் 2 பேர் புகழ்கிறாங்க, 2 பேர் இகழ்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். இதுதான்ப்பா உலகம். நீ எதுவுமே பண்ணாட்டியும் உன்னை புகழ்கிறதுக்கு 2 பேர் இருந்தா இகழ்கிறதுக்கு கண்டிப்பாக 2 பேர் இருப்பாங்க. யாருக்கும் தீங்கு நினைக்காம உன்னுடைய வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சால் போதும். எல்லாருக்கும் நல்லவனா யாராலையும் நடக்க முடியாதுன்னு சொன்னாராம்.